ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக ஈஸியாக ஒரு வெஜ் புலாவ் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் பொடி எல்லாம் வதக்கிட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். அப்படி தான் மூடி வைக்க போகிறேன். குக்கர் உள்ளது 2 கப்புக்கு 4 கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே மூடி வைக்க போகிறேன். அதனால் தேவையான சால்ட், இது கொஞ்சமாக கேப்சிகம் வந்து சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். கொத்தமல்லி, புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க. மூடி வைக்க போகிறேன். குக்கராக இருந்தால் ஒரு 1/2 கப்பு வந்து குறைவா சேர்த்துக்கோங்க வாட்டர். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதில் வந்து கொத்தமல்லி, புதினா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெஜ் புலாவ் சூப்பராக அருமையாக இருந்துச்சு. பச்சடியோட சர்வ் பண்ணலாம். பாருங்கள், பூரியும் தக்காளி தொக்கும் செஞ்சுருக்கேன். இதோட சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பச்சடியோட சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள்.